வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை பத்தி தான் இன்றைய காணொலியில டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அபிஷியல் சைட்ல ரெண்டு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று எடிட் ஆப்ஷன் 22/4 24, அதாவது 3 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணு சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 1/1/2025 வரைக்கும் சொன்னதா அதாவது 20/4/2025, அது நம்ம இந்த அப்ளை பண்ற டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பத்தி தான் இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேருக்கு எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலமா அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறாங்க, நான் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும் சரிங்களா. நீங்க ஆன்லைன் பண்ணா ஆன்லைன் பண்ணிருங்க, இல்ல எம்ப்ளாய்மெண்ட் மூலம் பண்ணா பண்ணுங்க. ரெண்டையும் பண்ணோம்னா அவங்க ஏதாவது ஒரே நாள் தான் எக்ஸாம். அத்தனை ஜோனுக்கும் இந்த 8 வகையான கேட்டகரிக்கும் ஒரே நாள் ஒரே டைப்ல தான் எக்ஸாம். ரெண்டு காட்டிக்கிட்டு வந்தாலும் ஒண்ணுதான் போக போறீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் தான் செலவு தான் ஆகும் சரிங்களா. அதனால ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க எம்ப்ளாய்மெண்ட் மூலமா பண்ணாலும் சரி, ஆன்லைன் மூலமா பண்ணாலும் சரி சரிங்களா. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல பண்றதுதான் சிறப்பு. ஏன்னா ஆன்லைன்ல 2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். உடனே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும், அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இது போஸ்டர்ல பண்ணீங்கன்னா நீங்க டிடி எடுக்கணும், அட்டஸ்டேஷன் வாங்கணும், ஜெராக்ஸ் காப்பி வச்சு அங்க போய் சேர்ந்துருச்சா சேரலையா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கணும் சரிங்களா. என்னுடைய சஜஷன், அதாவது ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல பண்றது சிறந்தது. ஓகே, அது நீங்க ஆஃப்லைன்லயும் பண்ணிட்டேன், அது உங்களுடைய தனிப்பட்ட இருக்கும், கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா தேவையில்லாம நீங்க ரூமரை கிளப்பாதீங்க, மற்றவங்களுக்கு பரப்பாதீங்க. அது என்னன்னா, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்களாமே, அது ஸ்டே ஆர்டர் அப்ளை பண்ண முடியாது. இங்க பாருங்க, அது அபிஷியலாவே சைட்ல அடுத்து என்னென்ன பொருள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பத்தி எந்த ஒரு செய்தித்தாள்லயோ நியூஸ் சேனல்லையோ வரல சரிங்களா. அதனால அது உங்களுக்கு அந்த சரியான தகவல் தெரியலன்னா அந்த ரூமரை நீங்க கிளப்பாதீங்க. அப்ளை பண்றவங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களை படிக்க கூடாது கெடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் பரப்புற விஷயமா இருக்கலாம் சரிங்களா. அதனால உங்களுக்கு ஒரு தகவல் தெரியல அப்படின்னா நீங்க ரூமரை கிளப்பாதீங்க, மற்றவங்களுக்கும் அது பகிராதீங்க சரிங்களா. நான் ஒரு நாளைக்கு 2 நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஒன்னு தமிழ், ஒன்னு இங்கிலீஷ், ஒன்னு நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த தகவலும் ஆபீஸ்ல அந்த மாதிரி எனக்கு தெரியல சரிங்களா. அதனால எது ரூமரை கிளப்பாதீங்க. இப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சைட்ல. சரி, எடிட் ஆப்ஷன் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க அபிஷியல் சைட்ல போனீங்களே, உங்களுடைய ரீஜியன் மாற்ற முடியாது. சோ இதெல்லாம் ரீஜியன் மாற்ற முடியாது. என்ன கார்பரேஷன் செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாம் பண்ணிருப்பீங்க. முதல் ஸ்டெப்பே ஒரு சிலர் எம்டிசி போட்டுக்கலாம், ஒரு சில எஸ்சிடிசி போட்டுக்கலாம், ஒரு சில விழுப்புரம் போட்டுக்கலாம், ஒரு சில கும்பகோணம் போட்டுக்கலாம். இது எல்லாம் மாற்ற முடியாது எடிட் ஆப்ஷன் கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மாற்ற முடியாது. டேட்டா மாத்திக்கலாம் என்னன்னு தெரியல, அது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனா தான் தெரியும். டிரைவிங் லைசன்ஸ் இவங்க சொல்லியிருக்கிறது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மாற்ற முடியாது. அதே போல நீங்க பிசிஐ, எம்பிசிஐ, எஸ்சிஐ, எஸ்சிஏவா இந்த கம்யூனிட்டியை மாற்ற முடியாது. ஸோ இந்த 4ம் மாற்ற முடியாது அப்படிங்கிறத அபிஷியலா சைட்ல போட்டுருக்காங்க. ஸோ 15 பண்ணா சைட்ல சரிங்களா. நம்ம எடிட் ஆப்ஷன் 22ஆம் தேதியிலிருந்து 24, அப்ப 22, 23, 24, அப்ப 3 நாள் நமக்கு டைம் கிடைக்குது இந்த எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கிறதுக்கு சரிங்களா. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அது எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா முத அப்ளை பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 மாதம் பாத்தீங்கன்னா 1/1/2025 வரைக்கும் 18 மாசம், இதுல இருந்து ரிவர்ஸ். ஆனா இப்ப என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, அது 20 நாள், இப்ப அப்டேட்டடா 20 நாள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் 18 மாசம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1/1க்கும் 20 நாளுக்கும் கிட்டத்தட்ட 4 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 4 மாசம் இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு புரியுங்களா. 1/1/2025க்கு முன்னாடி 18 மாசம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா. இப்ப அப்டேட்டடா 20/4/2025க்கு
முன்னாடியில இருந்து 18 மாசம். அப்படின்னா நீங்க வந்து அக்டோபர் 20 2023 அதுக்கப்புறம் எடுத்திருந்தா பண்ண முடியாது. நல்லா பாருங்க, அக்டோபர் உங்க ஹெவி லைசன்ஸ் அக்டோபர் 20 2023, அக்டோபர் 22 23 அக்டோபர் நவம்பரோ அப்படி வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எடுத்துக்காது. இந்த டேட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாமே அக்டோபர் 20 அக்டோபர் 19 18 இதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்தவங்க எல்லாம் ஓரளவு இந்த 18 மாசம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். சரிங்களா? அவங்க எல்லாம் எலிஜிபிள். ஓகேவா? அவங்க எல்லாம் இப்பயே இருந்து அப்ளை பண்ணும் போதே நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த தகவல்ல உங்க நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு 1 மாசத்துல இருக்குது 2 மாசத்துல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவிங்க. 1/1/2020 இப்ப மாத்திட்டாங்க, 20/4/2025. அப்படின்னா அக்டோபர் 20 23 அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் போட்டிருப்பாங்க, லைசன்ஸ் ஸ்டேட் ஹெவி லைசன்ஸ், அவங்க எல்லாம் அப்ளை பண்ற சூழல் இருக்கும். சரிங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய பேரு அப்ளை பண்ணறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி இருக்கிறதுல எனக்கு 2000-3000 பேர் இருக்கலாம், கூட அப்ளை பண்ணலாம். அதனால வந்து இந்த தகவல் உங்க நண்பருக்கு வந்து அப்ளை பண்ணாமலே தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தகவலை வந்து அவங்களுக்கு கொண்டு சேருங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுப்புற அனைத்து சந்தைகளுக்கும் ஒரு பதிலா வந்து இந்த காணொளி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நம்ம வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷனோ ரெக்ரூட்மெண்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் கைடன்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேச்சு பேய்கிட்டு இருக்கு. இப்பவே தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் மெனக்கெடுத்து எவ்வளவு சிரத்தை எடுத்து உங்களுக்கு இந்த அளவு இயல்பா புரியும் பண்ண வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம்னு தெரியும். ஸோ நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா 2023 இருந்தே வந்து நம்ம டிரைவர் கம் கண்டக்டருக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அகாடமியில வந்து 400க்கும் மேற்பட்டது செலக்ட் ஆகி உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அகாடமியில வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. புக்ஸ் குரியர் அனுப்புறோம், ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்து அதுல கிளாஸஸ் டெஸ்ட் வந்து பக்காவா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தம் உங்களுக்கு இன்னும் எனக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த காணொலியில நம்ம டீட்டெயிலா டிஸ்கஷன் பண்ணலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணி வச்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.